ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். பேதுருவும் சீஷர்களும் படகுல போய் கொண்டிருந்த பொழுது பயங்கரமான ஒரு புயல் வீசினது. இயேசு அவர்களோடு கூட அப்போ இல்லை. அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். பேதுரு கடலிலிருந்து இறங்கினான். இது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு ஒரு மீனவன், படகிலே தன் வாழ்நாளெல்லாம் கழிச்சவன். படகு எப்படி வேலை செய்யும், ஒரு புயல் அடிக்கும்போது என்ன செய்யணும், இதெல்லாம் பேதுருவுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து கடல் மேலே நடந்து வரும்பொழுது இவன் கேட்குறான், நீரே ஆனால் நானும் நடந்து வரும்படி கட்டளையிடும்னோடனே அவர் வா என்று கூப்பிடுகிறார். பேதுரு அந்த கடலில் நடக்கிறான். என்ன பேதுரு கடலில் நடக்கணும்னா என்ன நடந்திருக்கணும்னு சொன்னால், இதுவரைக்கும் அவன் வாழ்நாளில் கற்றுக்கொண்ட எல்லா காரியத்தையும் அவன் விட்டு விடுவதற்கு ஆயத்தமாக இருந்திருக்கணும். ஏன்னா சின்ன வயதிலிருந்து அவன் கற்றுக்கொண்ட எதுவும் இந்த உண்மைக்கு பொருந்தி வரல. அதாவது புயல் அடிக்கும் பொழுது பாதுகாப்பான படகுல, அந்த படகு அலைபாயும் போது அந்த படகுல ஏதாவது ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு, ஏதாவது ஒரு பலகையை பிடிச்சிக்கிட்டு உறுதியாக கட்டியாக பிடிச்சிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருப்பாங்களே தவிர, இது வரைக்கும் யாரும் இந்த படகு புயலில் பாதிக்கப்படும் பொழுது நீ கடலில் இறங்கு அப்படின்னு யாருமே சொல்லி கொடுக்கல. அப்போ இயேசு சொன்னதை பேதுரு கேட்கணும்னா, இதுவரையும் அவன் கற்றுக்கொண்ட எல்லா உண்மைகளையும் விட்டுவிட்டு ஒரு புதிய உண்மைக்குள்ளே போக வேண்டியது இருக்குது. நாம் நிறைய காலம் நமக்கு முன்பாக கடல் போன்ற சந்தர்ப்பங்கள் இருந்து கூட, there is ocean of opportunities, ஒரு சமுத்திரம் போன்ற ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு இருந்து கூட நம்ம அதில் இறங்க ஏன் பயப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நாம் கற்றுக்கொண்ட எந்த உண்மைக்கும், இதுவரையும் நமக்கு தெரிந்த எந்த உண்மைக்கும் இந்த உண்மை ஒத்து வராததுனால. அப்போ சத்தியத்தில் கூட அப்படிதான் பாருங்க, நாம் முன்பு கற்றுக்கொண்ட காரியங்களை மறக்காதவரை புதிய காரியங்களுக்குள்ளே நாம் செல்ல முடியாது. இந்த கடினமான சூழ்நிலைகளில் நாம் சுகமான இடத்தை அல்லது பாதுகாப்பான இடத்தை தேடுகிறோமே அல்லாமல் கடலிலே இறங்க பயப்படுகிறோம். ஏன்னா நம்ம கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன, பாதுகாப்பான இடத்துல இரு. அப்போ சேஃபஸ்ட் பிளேஸ் எது பிரச்சனையில் புயல்லனா இந்த படகு. அது அன்கம்ஃபர்டபுள் தான், சின்னது தான், அலையுது தான், உடஞ்சிருமோன்னு பயம்லாம் ஏற்படுது. ஆனால் அந்த படகை நான் விட மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயமே அதுதான். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை சமுத்திரத்தில் இறங்கும்படி அழைக்கிறார். வாக் இன் த அன்ஃபெமிலியர் பிளேசஸ். இதுவரை நீங்கள் நடக்காத பாதைகளிலே நடக்க வேண்டுமானால் நீங்கள் இதுவரை கற்றுக்கொண்டவர்களை மறக்க வேண்டியது இருக்கலாம். நீங்கள் கடலிலே நடக்க படகை விட வேண்டியது அவசியம்.